தியாகு, தமிழ் தேசியர்களுடைய விமர்சனம் அதுல இப்போ எல்லாம் பேசுற இடத்தில் அண்மை கால போக்கு அப்படின்னா பாரதியாரையும் பெரியாரையும் ஒப்பிடுறாங்க. இது மாதிரி ஒப்பிடுதல் நடந்துகிட்டே இருக்கு, குறி வச்சு அந்த விமர்சனங்கள் இருக்கு. அப்ப இன்னொன்றும் சொல்றாங்க திராவிடம் தான் எங்களுக்கு எதிரி, பாரதியார் என்றவர் கிடையாது அப்படின்னா பெரியார் குறிவைக்கப்படுவதற்கு முதன்மை காரணம்ன்றது அவர் தமிழர் அல்ல அப்படின்றத கட்டமைக்க விரும்புறாங்களா? அதுதான் அதனோட அரசியலா? அதாவது ஒரு செய்தி அண்மையில் உறுதியாயிடுச்சு, நம்ம அதை பற்றி பேச வேணான்னு பார்த்தோம், ஏன்னா அவங்க தலைப்பிலே அது வரல. ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிட்டு அதுக்கு சான்று கேட்டால் நீ கொடுன்னு திருப்பி கேட்குற அயோக்கியத்தனத்துக்கு விமர்சனம்னு பேரா விவாதம்னு பேரா? அதை எடுத்துருங்க, மனசை விட்டு எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு பேசுவோம் இந்த தலைப்பை பற்றி. ஏன்னா இப்போ அண்மையில் வந்திருக்கிறதெல்லாம் அப்பட்டமான அவதூறு. சான்று கேட்டால் நீங்கள் கொடுன்னு கேட்கறது இது எங்கேயா ஒத்துக்குவோமா? யாராவது ஒத்துக்குவாங்களா? பெரியாருடைய சொல்லில் சொன்னால் அறிவு நாணயமற்ற செயல் இது. அதை ஒதுக்கிட்டு பேசும். பெரியார் ஏன் இந்த சூழலில் தேவைப்படுகிறார்? இந்த சூழல்னா என்ன? தமிழ்நாட்டு மக்கள் எந்த சூழலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு? ஒரு இந்துத்துவ படையெடுப்பு சூழல் இது. இந்த இந்துத்துவ படையெடுப்பு சூழலில் அதை எதிர்த்து நம்மை காக்கிற ஒரு கேடயமாக, தமிழகத்தை காக்கும் அரணாக பெரியாரும் அவருடைய சிந்தனைகளும் அவர் தொடங்கிய இயக்கமும் தேவைப்படுகின்றன. இப்போ தன் காலத்தில் பெரியாரை பற்றி பெரிதும் போற்றி பேசியவர்கள் பல பேர் உண்டு. அவரோடு மாறுபட்டவர்கள் உட்பட, கருத்து மாறுபட்டவர்கள் உட்பட அத்தனை பேர் இருக்கிறார்கள். எல்லோரும் அவரை தந்தை பெரியார் என்று ஏற்றுக்கொண்டார்கள். திருவிக்கே உட்பட பல தலைவர்கள். ஏஎஸ்கே ஐயங்கார் அவரை பற்றி பிரமாதமாக பேசும்போது அவர் போய் ஏஎஸ்கே கேட்டார், ஐயா எல்லாருமே ஐயங்கார்னு போடுறான், நீங்களும் போடுறீங்களே அப்படின்னு கேட்டபோது பெரியார் சொன்னார், மற்றவனெல்லாம் என்னை போற்றுவதில் என்ன இருக்குது, ஒரு ஐயங்காராக இருந்தாலும் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறது தானே முக்கியம், அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும், எத்தனையோ தலைவர்களை மாறுபட்டவர்களை சொல்ல முடியும். இப்போ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ அவரோடு மாறுபட்டு நின்று தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்த பாவலரேறு போன்றவர்கள் எல்லாம் அவரை போற்றி மிக அழகாக பாடல் புனைந்தார்கள். இப்போ கவிஞர் காசி ஆனந்தன் எழுதியிருக்கார், எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே நான் போகல. நான் என்ன சொல்கிறேன், பாவேந்தர் மிகச் சுருக்கமாக அவரை பற்றி சொன்னார். தொண்டு செய்து படுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார். நான் என்ன பார்த்தேன்னா, இந்த வியப்பு கலந்த ஒரு பாராட்டுரை என்பது இப்போ தமிழ்நாட்டில் பெரியாருக்கு பொருந்தும், இன்னும் சிலருக்கு ஓரளவு பொருந்தலாம், அல்லது உலக அளவில் மிகப்பெரிய மெய்யியல் அறிஞர்களுக்கு கூட பொருந்தும். ஆனால் பெரியார் வாழ்ந்த களம் காலம் ஆகியவற்றை ஒட்டி பெரியாரை இதே போன்ற ஒரு 4 வரிகள் எழுதணுங்கிறதுக்கு நான் எழுதினேன். தமிழினத்தின் தன்மான அடித்தளம், சமூக நீதி புத்தமைப்பின் உழைக்களம், தந்தை பெரியார் விடுதலை சிந்தையின் விளைநிலம். இவ்வளவுதான். தமிழினத்தினுடைய தன்மானத்திற்கு அவர் தான் அடித்தளம். ஏன் இதை நம்ம மட்டும் இல்லை, 1925 குடியரசு இதழை தொடங்கி சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் நிறுவினார். இது என்னவென்றால், தமிழினம் தன்னைத்தான் இனங்கண்டு கொள்ளும் போராட்டத்தின் தொடக்கம் என்று இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட் தீக்கதிர் பொங்கல் மலர்ல எழுதினார். யார்? இஎம்எஸ் யாரை பற்றி எழுத? பெரியாரை பற்றி எழுதினார். இது தமிழினத்தினுடைய செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன், அதனுடைய தொடக்கம் என்று சொல்றார். 38 மொழிப்போருக்கு தலைமை வைக்கிறார். ராஜகோபாலாச்சாரியோட இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழர் தந்தை என்று அவரோடு எத்தனையோ வகையில் மாறுபட்டிருக்கக்கூடியவங்க, மறைமொழி அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், ஹியாபே விஸ்வநாதன், கருமுத்து தியாகராயர் என்று எத்தனையோ பேர் அவரை தமிழர் தலைவர் என்று அழைத்தார்கள். அப்போ உள்ள குடியரசு ஏடுகளை எடுத்து பாருங்க, எவ்வளவு பொறுப்போடு அவர் எல்லா தரப்பட்டவர்களையும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக திரட்டுகிற முயற்சியில் ஈடுபட்டார். சரி, இந்திய அரசமைப்பு சட்டம் வந்துச்சு. உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் இடஒதுக்கீட்டை வகுப்புரிமையை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதை எதிர்த்து இங்கு ஒரு போர்க்களம் கண்டார். இவருடைய போராட்டத்தை அங்கீகரித்து தான் அன்னைக்கு சட்ட அமைச்சராக அம்பேத்கர் இருந்தார், நாட்டின் தலைமை அமைச்சராக நேரு இருந்தார். தமிழ்நாட்டிலிருந்து இப்படி ஒரு போராட்ட குரல் வந்திருக்கிறது என்றுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் வந்தது. ராம்கி அவர்கள் சொல்லுவது இப்ப தமிழர்கள் தன்மானத்தின் அடித்தளம் அப்படின்னு இந்த இடம் தான் தமிழ் தேசியர்களுக்கு சிக்கல் இருக்கு. ஏன் அதற்கு முன்பு எங்களுக்கு சுயமரியாதை தேசியத்தின் பக்கம் உறுதியா நிக்கிறேன், எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனா சொல்கிற வழிகாட்டியாக பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம்.
பெரியாரை நீக்கிய தமிழ் தேசியம், சாதிய தமிழ் தேசியம், வலதுசாரி தமிழ் தேசியம், மதவாத தமிழ் தேசியம், இனவாத தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் பெரியார் இனவாதி அல்ல, அவர் இன உரிமைக்கு போராடியவர் தான். திரு தியாகு, இந்த இடத்துல தான் எங்கள் முன்னோடிகள் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு பெரியார் தான் எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு, அதை சொல்லாதீங்க, இல்ல. இந்த இடத்தில் யாருமே பெரியாருக்கு நிகர் இல்லை. எத்தனை பேர் போராடினாங்க. தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கம் சென்னை கடற்கரையில் முழங்கிய போது 1938 செப்டம்பர் 11ஆம் நாள் முழங்கிய போது நாவலர் சோமசுந்தர பாரதியார் இருந்தார், மறைமலை அடிகள் இருந்தார். நாங்கள் 3 பேரும் இங்கே இந்த முழக்கத்தை கொடுத்த பிறகு தமிழ்நாட்டில் வேறு யார் இருக்கா இதை மறுப்பதற்கு என்று பெரியார் அந்த மேடையில் கேட்டார். எல்லாம் உண்மை, அவங்களுக்கு எல்லாம் உரிய பங்கு உண்டு அந்த போராட்டத்தில். நான் கேட்கறது, அந்த முழக்கத்தை இறுதி வரை எடுத்து சென்றவர் யார்? இவர்கள் யார்? இயக்கம் நடத்தியவர்கள். அந்த கூட்டமே எதுக்கு நடக்குது? பட்டுக்கோட்டை அழகிரி தலைமையிலான அந்த நடைப்பயணத்தினுடைய இறுதியில் நடக்குது. பட்டுக்கோட்டை அழகிரி யார்? பெரியார் தொண்டர். சுயமரியாதை இயக்கம் தான் இயக்கம் நடத்தியது. இயக்கம் இல்லாமல் பெரியார்கிட்ட உள்ள சிறப்பு என்னன்னா, ஏடு இல்லாமலும் இயக்கம் இல்லாமலும் அவர் இருக்கல. குடியரசு தொடங்கிய காலத்திலிருந்து அந்த பேரெல்லாம் என்னங்க? குடியரசு, விடுதலை. எந்த குடியரசு? தமிழ் குடியரசு. எதனுடைய விடுதலை? தமிழ்நாட்டினுடைய விடுதலை. அது ஒண்ணும் இதெல்லாம் இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது. தெளிவா இருந்தார் அதுல. அதை தவற எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விடுதலை என்பது ஒரு நிலப்பரப்புக்கான விடுதலையாக இருக்க முடியாது. அதனால்தான் பெண் விடுதலை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக நீதி எல்லாவற்றையும் இணைத்த ஒரு விடுதலை பேசலாம். அதனால பெரியாருடைய பார்வையில இந்த சமூக நீதி பார்வை, பெண் விடுதலை உட்பட என்பதும் தமிழ்நாட்டு விடுதலை என்பதும் 2 கண்கள். கண்கள் 2 ஆனாலும் பார்வை ஒன்று. அதுதான் புதிய உரிமை பெற்ற, விடுதலை பெற்ற தமிழ் தேசம். இதை இப்படி தமிழ் தேசியர்களால் எதிர்க்க முடியும்?